சீதை. உலகம் என்னை ஒரு இதிகாசத்தின் கதாபாத்திரமாக பார்த்தது. ஆனால் அதை நான் என் வாழ்க்கையாக வாழ்ந்தேன். ஒரு மகளாக வளர்ந்தேன், ஒரு மனைவியாக காதலித்தேன். ஆனால் விதி எனக்கு அரியணையை அல்ல, வனவாசத்தை தந்தது. என் கணவரின் கையை பிடித்து காட்டிற்கு சென்றேன். அங்கே ஒரு பொன்மான், ஒரு கணநேர பிரிவு என் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிட்டது. அசோக வனத்தில் என் கண்கள் தினமும் ஒரே பாதையை பார்த்தன. இன்று அவர் வருவாரா என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு விடியலும் பிறந்தது. அவர் வந்தார், நான் மீட்கப்பட்டேன். ஆனால் சில நேரங்களில் வாழ்க்கையின் மிகப்பெரிய சோதனை போருக்கு பிறகுதான் தொடங்குகிறது. ஒரு நாள் நான் மீண்டும் காட்டிற்கே அனுப்பப்பட்டேன். அப்போது நான் ஒரு ராணி இல்லை, ஒரு தாய். என் 2 மகன்கள் லவனும் குசனும், அவர்கள்தான் என் உலகம். அவர்களுக்கு நான் வெறுப்பை கற்றுக் கொடுக்கவில்லை, தர்மத்தை கற்றுக் கொடுத்தேன். ஒரு நாள் அவர்களே தங்கள் தந்தையின் கதையை அவருக்கே பாடி காட்டினார்கள். அந்த நொடி ஒரு தாயாக என் இதயம் நிறைந்தது. இறுதியில் நான் வந்த பூமியே என்னை மீண்டும் தன் மடியில் ஏற்றுக்கொண்டது. பலர் என் வாழ்க்கையை துன்பத்தின் கதையாக நினைக்கிறார்கள், ஆனால் நான் அதை அன்பின் கதையாக நினைக்கிறேன். ஏனெனில் என் அன்பு சூழ்நிலைகளால் மாறவில்லை, என் தர்மம் சோதனைகளால் உடையவில்லை, என் நம்பிக்கை காலத்தால் அழியவில்லை. நான் சீதை. இதுதான் என் கண்களில் வாழ்ந்த ராமாயணம்.